விவசாயிகள் விண்ணப்பிக்கிறப்படுற விவசாயிகளுக்கும் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள விண்ணப்பிக்கிற விவசாயிகளுக்கும் அதேபோல் எந்த விதமான அத்துமுறையில் அடாத்து பயிற்சிகளை ஈடுபடுற விவசாயிகளையும் தவிர்த்து ஏனியவர்களுக்கு அந்த சிறுபோத்தை வழங்கலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட அதற்கமாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட குழுவில் பங்கிடும் பொழுதுதான் அந்த குறிப்பிட்ட ஏக்கர் நிலம் மீதியாக வந்தது. அந்த கிட்டத்தட்ட 32 ஏக்கர் நிலம் மீதியாக வந்தது. எனவே அந்த மீதியாக வந்த அந்த நிலத்தை அந்த இதில் சட்ட ஏற்பாடுகளுக்கு அம்மமாக கமநலவற்று திணைக்களம் கூறினார்கள் தங்களுக்கு அந்த 5 ஏபிசிக்கும் ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தை ஈழத்துக்கு விட்டு அந்த வருமானத்தை தங்களுடைய அந்த செலவுக்காக அதாவது அந்த சட்ட ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்காது இந்த அளவீடுகள் மேற்கொள்ளும் பொழுது ஏற்படுற அந்த செலவினங்களுக்காக அந்த குறிப்பிட்ட வருமானத்தை தருமாறு அந்த கோரிக்கையினை எழுத்து மூலம் எங்களுக்கு தந்திருந்தார்கள். அதே போல திட்டமட்ட குழு அதில் அமைப்பு திட்டமட்ட குழுவும் அந்த மீதியா இருக்கிற அந்த மீதி 25 ஏக்கர் நிலத்தினை அந்த மீதி நிலத்தினையும் அந்த ஒரு தங்களுக்கு பல்வேறுபட்ட செலவுகள் அதில் இருக்கிறபடியால் தங்களுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த 25 ஏக்கர்னையும் இடத்துக்கு விட்டு அதில் வார வருமானத்தை தந்தால் தாங்கள் அதை தங்கண்ட வங்கி கணக்கில் டிபாசிட் பண்ணி போட்டு அது அந்த அடிப்படையில் சரியான முறையில் செலவு செய்து அதை செய்வதென்றும் மற்ற அந்த கல்வி அபிவிருத்திக்காக அதில் 1/3 பங்கை தருவதென்றும் எங்களுக்கு தீர்மானமாக தந்த ஒரு கோரிக்கையை தந்திருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பின்பு நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்களை கூப்பிட்டு ஆக்டேரியன் மற்ற திட்டமட்ட வாய்க்கால் அமைப்பு பதிவிட முகாமையாளர் அமைப்புகள் மற்றது இனது தலைமையில் திரும்ப ஒரு கூட்டம் நடந்துதான் அந்த கூட்டத்திலே பிற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட அளவு அந்த நிலத்தினை நாங்கள் 25 ஏக்கர் நியாயமான முறையில் விடணும் என்று சொன்னால் ஈழம். இரண்டாவது நாங்கள் சரியாக ஒரு அந்த வேறு முறைகள் பொதுவாக கைக்கொள்கிறோம். இந்த கவனலாக திணைக்களத்தால் ஒரு பொதுவான ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. நிலங்களை ஒரு பிணக்கக்கூடிய நிலம் வந்தால் அதை பொதுவாக ஈழத்துக்கு விட்டு பொதுவான ஈழத்தில் விட்டுத்தான் வழங்குவது என்ற அந்த முறைக்காமத்தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட ඒවගේ මතවිසතුමා ප්‍රාදේශීය කමිටුව තුබියලා ඔබතුමා චෙයාමන් ඒ වගේ ඉරිගේෂන් එක ඒ වගේ මේකාපද්ධ සංවිධානයේ සියලු නිලධාරීන් අවසරයි. இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். අපි මෙතන මතුවෙච්ච අපිට කියන අවුලේ කහමාරක් ගිහිල්ලත් මේ වගේ ගැටලුවක් මතුවුනේ නැහැ. මේ ගැටලුව මතුවුණාම අපට තේරුණා මේ ගැටලුව සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම சமய தவிசாளர் வனவள தவிசாளர் ஏனைய சில அரசியல் பிரமுகர்கள் அதேபோல பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடு அமைப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்ற என்ற வகையிலே தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. එනිසා අපි අද දවසේ බලාපොරොත්තු වෙන්නේ මූලික කාරණා දෙකක් ගැන කතා කරගන්න. இன்றைக்கு ஒரு 2 முக்கியமான விடயங்களை பற்றி கலைக்கிறார் தான் இங்கே வந்து கூடியிருக்கிறோம். අනිත්‍ය සම්බන්ධයෙන් අපිට කාලයක් අවශ්‍ය වෙයි මුළු දුන්න මේ යම් පනතක් තියෙනවා ඒ පනත සහ දිසාපතිතුමා ඔහුට බලය පවරපු චක්‍රයකට සහභාගී කිව්වා සහ මෙහි නෛතික පදනම සහ මේ ක්‍රියාවලිය සම්බන්ධ සොයා පිළිවෙලට අපිට පොඩි කාලයක් අවශ්‍යයි. இங்கே அரசாங்க அதிபருக்கு அவர்கள் குறிப்பிட்ட தனக்கு கிடைத்திருக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாகவும் இங்கே சுற்றுலாப்பத்தில் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் ஆராய்வதற்கு எங்களுக்கு சில காலங்கள் ஏற்படலாம். මේ වෙනකොටමත් අපිට සමහර ගොවි සංවිධානවල නිලධාරීන් ගොවි මහතුන් අපිට ලිඛිතව මෙහි තියෙන ගැටලු ප්‍රශ්න සහ යම් යම් දේවල් සම්බන්ධව ලිඛිත පැමිණිලි කරමින් ඉන්නවා මේ ක්‍රියාවලිය සම්බන්ධයෙන්. அதாவது இந்த வருடம் ஈவு வழங்கியது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள் எழுத்து மூலமாக தொடர்ந்து முறைப்பாடுகளை எங்களுக்கு தந்து இருக்கின்றார்கள். අපි ඒවට කාලයක් දෙන්න වෙයි තව තොරතුරු ටික අපි හරියට ගන්න ඕනේ. அது தொடர்பாக அவர்களுக்கு ஒரு பதிலை வழங்குவதற்கு எங்களுக்கு சிறிது காலம் ஏற்படலாம். අද අපි එක පැත්තකින් බලනවා දැන් මේ 2026 වසර සඳහා මෙම කමිටුව මගින් ගොවීන්ට බෙදා දීලා තියෙන ඉඩම් ප්‍රමාණය ඉඩම් බෙදා දීම சாதாரண ක්‍රමයකටද ගිය කියන කාරණේ බලන්න වෙනවා අපිට මේ කාර්යය. எனவே இங்கே ஈவு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது விடயம் வந்து
சாதாரண முறையில் நீதியான முறையில் இடம்பெற்றிருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ඊට පස්සේ ඊට අමතරව නිකන් සම්ප්‍රදායක් ලෙස පුරුද්දක් ලෙස සහ ඔයගොල්ලෝගේ නීති පොතේ තියෙනවා කියලා ඔයගොල්ලෝ නීති පොතේ තියෙන යම් කරුණු පදනම් කරගෙන ඉඩම් ප්‍රමාණයක් නිර්දේශ කළ මුදල් වල තියෙනවා. அதேபோல் நீங்கள் உங்களுடைய அதாவது சுற்றுரூபத்தில் இருக்கிற இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு ஏலத்திலே காணிகளை விட்டிருக்கின்றீர்கள். ඒක ගැන පුරා කතා බහ කරගන්න වෙයි. මොකද අපි ඇවිල්ලා අවුරුදු එකමාරක් ගිහිල්ලත් අපි යටතේත් එහෙම දේවල් කිරීම සම්බන්ධව තියෙන නෛතිකභාවයක් ගැන පොඩ්ඩක් කතා කරගන්න වෙයි. எனவே அந்த இது தொடர்பாக இப்போ நாங்கள் வந்து கொண்டு பிற்பாடு இதுபோனால் உண்மைத்தன்மை தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. මම හිතන්නේ අඩකල මන්ත්‍රීතුමා මෙහි මන්ත්‍රීතුමා කාලයක් මෙහි ඉන්නවා. එතුමාත් මේකට මම හිතන්නේ මන අවබෝධයක් ඇතිලා මම විශ්වාස කරනවා. அதேபோல் கௌரவ அடைக்கலநாதன் எம்பி அவர்களும் இந்த பிரதேசத்திலே பல ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதனால் அவருக்கும் இது தொடர்பான நிறைய அனுபவங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ඔබතුමාත් මේ සම්බන්ධයෙන් අපි බලාපොරොත්තු වෙනවා අදහස් දැක්වීම සහ මේ සම්බන්ධයෙන් අපිට අවබෝධයක් හදගත් හොඳයි ඔබතුමා. அதே வகையில் நீங்களும் இது தொடர்பாக உங்களுடைய சில அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வது நான் வரவேற்கின்றேன். අපි කියන්නේ නැහැ මුලින්ම කියන්න ඕන අපි කියන්නේ නැහැ මේ කමිටුවේ හොරු වංචාකාරයෝ ඉන්නවා මේ සියල්ලම වැදලා කියන්නේ නැහැ අපි මුලින්ම කියන්න ඕන. நான் முக்கியமாக நான் கூறுகின்றேன் என்ன சொன்னால் இந்த திட்ட முகாமைத்துவ குழு கட்டுக்கடை திட்ட முகாமைத்துவோ அல்லது கமர்காரர் அமைப்புகளோ அல்லது அதிகாரிகளோ ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கூற வரவில்லை. ඔයගොල්ලෝ සේවයකුත් විශාල සේවයකුත් ඔයගොල්ලෝ කරලා ඇති මේ කාර්ය සම්බන්ධයෙන් இந்த வேலை அதாவது இந்த சுடுபோக வேளாண்மை தொடர்பாகவும் நீங்கள் அர்ப்பணிப்பாக சேவையாற்றி இருக்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். අපි තේරුම් ගන්න ඕනේ තමයි අපි නීතිය හරි චක්‍රයකන හරි මොනවා වගේන් හරි මහ ජනතාවට சாதாரண ඉෂ්ට වෙන්න ඕන. சுற்றுலாமாக இருக்கலாம் சட்டமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே உருவாக்கப்பட்டிருக்கின்றது சாதாரண மக்களுக்கு நீதியான முறையிலே வேலைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக. දැන් මෙහෙම කමිටුවක් ලංකාවේ මම දන්න විදිහට හොයලා බැලුවා තියෙන්නේ මේ වගේ කමිටුවක් තියෙන මනර්ම විතරයි. இந்த வகையான அந்த திட்ட கட்டுக்கரை திட்ட முகாமைத்துவ குழுவன் போன்ற அந்த வகையான அமைப்பு மன்னார் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. හැබැයි අක්කර 60,000 තියෙන විශාල ජලාශවල මෙහෙම කමිටුවක් නැහැ. 70,000 ஏக்கர் உள்ள குளங்களை கொண்ட இடங்களில் கூட மிகப்பெரிய வேளாண்மை செய்கின்ற இடங்கள் கூட இவ்வகையான ஒரு அமைப்பு இருக்கவில்லை. විසාපතිතුමා මේකේ සභාපති ලෙස ඉන්නවා කියලා එතුමා කිව්වා. එතුමාට බලය පවරලා තිනවා කියලා. ඉතින් මගේ චක්‍රලේඛේ නම් තියෙන්නේ අමාත්‍යංශ ලේකම්වරයා විසින් තමයි බලය පවරන්න ඕනේ කියලා සභාපතිවරයාට. அதாவது இங்கே அரசாங்க அதிபர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது விவசாய அமைச்சினுடைய செயலாளருக்கு தான் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது சுற்றுலாத்திலே. ඊට පස්සේ සාමාන්‍යයෙන් මේවත් තියෙන්නේ මෙහෙමයි. මම දැන් මෙහෙමයි. ඕගොල්ලෝගේ ගොවි සංවිධාන යෝධය වැඩට ගොවි සංවිධාන තියෙනවා. ඒ ගොවි සංවිධානවල එකතුවෙන් හැදෙනවා යෝධයට ප්‍රධාන ගොවි සංවිධානයක්. ඒකෙන් තමයි හරිනම් මේ කටයුත්ත කරන්න ඕනේ. உண்மையிலே உங்களுடைய கட்டுக்கடை குளத்துகளிலே விவசாய அமைப்புகள் இருக்கின்றன. அந்த விவசாய அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்ததாக ஒரு மாவட்ட ரீதியான ஒரு அமைப்பு ஒன்று இருந்திருக்க வேண்டும். ඒකට දිසාපතිතුමා ඒ වගේම ආවාද පරාදේශතුමා ඒකට සම්බන්ධ වෙනවා. නමුත් ඒක තමයි අනිත් දිස්ත්‍රික්කවල සිස්ටම් එක. ஏனைய மாவட்டங்களில் அரசாங்க அதிபர் அதே போல நீர்ப்பாசன திணைக்களம் கமல் சேவை திணைக்களம் என்பன இதில் தொடர்பு பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த முழுமையான அமைப்பு அந்த கட்டமைப்பு அந்த விவசாய அமைப்புகளை சார்ந்ததாக தான் இருந்திருக்கு. මේක තියෙනවා වාරමාර අධ්‍යක්ෂක ඉදන් කොමසාරි සෝජන සේවා කොමසාරි කුෂල් අධ්‍යක්ෂක සම්පකාර සම්වර්ධන වගේ ආයතන වලුත් මෙතෙන්ද පත් කරන්න පුළුවන් කියලා වගේ හදාගත්තු මොනවා හරි ඔයගොල්ලෝගේ යෝජනාවක් මේක ඇතුලේ තියෙනවා. இங்கே குறிப்பிடப்பட்டது போல நீர்ப்பாசன திணைக்களம் அதே போல கமல் சேவை திணைக்களம் ஏனைய திணைக்களங்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர்களும் இதிலே சம்பந்தப்படலாம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. අපි ලොකුවට මේක ගැන සංවාදයක් යන්න ඕනේ නැහැ. අපි පස්සට තියාගමු. මොකද ඒක අපිට දැන් අද දවසේ ඔය සංවාදයක් කරගන්න බැරි වෙයි මේක සම්පූර්ණ අධ්‍යයනය කරලා. உண்மையிலே இது நாங்கள் பெரிய ஒரு வாத பிரதிவாதங்களை செய்ய தேவையில்லை. இன்றைய நாளில் அதை செய்ய இயலுமாக இருக்கும் என்று தெரியவில்லை.
நாங்கள் இருந்தாலும் முக்கியமான விடயங்களை இங்கு கலந்தால் இருக்கோம். අපි බලාපොරොත්තු වෙනවා දැන් මේ කමිටුවට අවුරුදු එතන වර්ෂම් இந்த கமிட்டி வந்து எப்பொழுது திகதி வாரியாக கூறுவோம் எப்பொழுது இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இந்த கமிட்டி இப்போ இருக்கிற தற்பொழுது உள்ள அந்த குழு எப்பொழுது திட்ட கட்டுக்கதை திட்ட முகாமைத்துவ குழு எத்தனையாம் ஆண்டு எத்தனையாம் தேதி எத்தனையாம் மாதம் அமைக்கப்பட்டது. ඉස්සලම වලට දැන් තියෙන දේ තමයි මෙන්න මේ ක්‍රියාවලිය සම්බන්ධව ගොවීන්ගේ සහ මහජනතාවගේ විවේචනයන් සහ මේකේ අපහිරිභාවයක් තියෙනවා මේ ක්‍රියාවලිය සම්බන්ධව. உண்மையிலே இந்த செயல்பாடுகள் சம்பந்தமாக விவசாயிகள்கிட்ட இருந்தும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருப்பதாக தெரிய வருகின்றது. ඒ වගේම තමයි මේ අපි හිතනවා මේ කමිටුවේ මේ නීතිමය තත්ත්වයන් නැවත සලකා බලන්නත් මේ කමිටුවේ වෙනස්කම් කරගන්නත් උට විශ්වාස කරනවා. எனவே அதாவது சட்ட வரைவுகள் தொடர்பாகவும் சொல்லப்பட்ட சட்ட தொடர்பாகவும் வரைவுகள் தொடர்பாக மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கிற அதேவேளை இந்த குழுவை மாற்றியமைக்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. අපි ඒක අමාත්‍යාංශයේ අමිතුමාගේ ශාලේ කම්පිතුමාගේ උපදෙස් පරිදි අපි ඒවට අවශ්‍ය සලසුම් ගාසි කරලා අපි උත්පාදනවත් කරනවා. இது தொடர்பாக அமைச்சரோடும் செயலாளரோடும் தொடர்பு கொண்டு கலந்து பேசி இது தொடர்பான முடிவுகளை நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்குகின்றோம். ඒ වගේම මේ පරණ ඒ අවුරුදු වල වැඩ සම්බන්ධයෙන් යම් මහජන පැමිණිල්ලක් යම් අවභාවිතාවක් සිදු වෙච්ච බවට තොරතුරු වාර්තා වුණොත් අපි ඒ සම්බන්ධයෙන්ුත් අවශ්‍ය ඒ අදාළ ආයතන ඒක අපි දන්නේ CID එකට දාන්න වෙයිද කෝප් දාන්න වෙයිද උඩික්කයක් කරන්න වෙයිද නැහැ අපි ඒක අමාරුවක් ගන්නවා. அதேபோல இந்த கடந்த கால இந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் எவ்வகையான முடிவுக்கு வருவது என்பது தொடர்பாக உதாரணமாக தவறுகள் நடந்த பின் அது CID விசாரணைக்கு அனுப்புவதா அல்லது பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்புவதா அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதா என்பது தொடர்பாக நாங்கள் அது பிற்பாடு தொடர்பாக யோசிப்போம். මේ ඔගොල්ලෝ දුන්න එක අනුව මේ මුදල් වලින් කරන්න පුළුවන් තමන්ගේ ගොවි සංවිධාන බල ප්‍රදේශයේ හෝ ප්‍රාදේශීය ලේකම් ගොවි ප්‍රදේශයේ තුල තියෙන ගොවීන්ගේ ප්‍රශ්න ගැටළු වලට පමණයි මේ මුදල් වියදම් කරන්න පුළුවන් කියලා තමයි මේකේ තියෙන්නේ. இந்த சுற்றுலாப்பதிலே கூறப்பட்டிருக்கின்றது நீங்கள் அவ்வாறு சேகரிக்கின்ற நிதி ஊடாக விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாக அல்லது விவசாயிகளோட நலன்படி நடவடிக்கைகள் அவ்வாறான தொடர்பாக மட்டுமே நீங்கள் இந்த பணத்தினை செலவழிக்கலாம் என்று இங்கே சுற்றுலாப்பதிலே கூறப்பட்டிருக்கின்றது. හැබැයි ඕගොල්ලෝ මේ සල්ලි වලින් විශ්වවිද්‍යාල දරුවන්ට පාසල් වලට උදව් කරපු බවට දැනටත් අපට තොරතුරු වෙලා තියෙනවා. ஆனால் நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு ஏனைய சில நிறுவனங்களுக்கு இந்த நிதியீட்டங்களை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. ඒ වගේම තව තවත් විශාල මුදල් ප්‍රමාණයක් අවුරුද්දෙන් අවුරුද්ද එකතු කරන නමුත් ඒවා හරියට ගිණුම්ගත වෙලා විගණනයන් වෙලා නැති බවට තමයි අපිට මේ වෙනකොට තේරෙන්නේ. හැබැයි අවුරුදු 8ක තිස්සේ 5 வருடத்துக்கு மேற்பட்ட காலமாக இவ்வாறு சேகரிக்கின்ற நிதி எந்த வகையிலே செலவழிக்கப்பட்டது என்பதற்கான வெளிப்படைத்தன்மை இல்லாத வகையில் இருப்பது எங்களுக்கு ஓரளவு அறியக்கூடியதாக இருக்கின்றது. බැලු බැලට තේරෙනවා ඕගොල්ලෝගේ ගොවි සංවිධානයට මේක ඒකාබද්ධ ගොවි සංවිධානයට විතරක් ලක්ෂ 30ක 35ක් කන්නයකට ඕන වෙන්නේ අවුරුද්දකට ඕන වෙන්නේ ඇයි? அதாவது நீங்கள் உங்களுடைய திட்ட முகாமைத்துவ அமைப்புக்கு 35 லட்சம் செலவு ஏன் ஏற்படுகின்றது என்று எனக்கு புரியவில்லை. விவசாயிகளுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுப்பதற்கு பாரிய நிதித்தொகை ஒரு வருடம் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. මන්ට දිසාපතිතුමා ඔබතුමාලාට මේක වකීමක් තියෙනවා මෙච්චර මුදලක් මොකටද මේ වෙන් කරන්න කියලා අපි බලමු පස්සේ හොයලා මොකද්ද මේ කරලා තියෙන්නේ කියලා. எனவே அரசாங்க அதிபர் அவர்களே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இவ்வகையான பாரிய நிதித்தொகைகளை கையாளும் பொழுது எவ்வாறு இது செலவிடப்படுகின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு அல்லது அதை நெறிப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும். අපිට ඉතින් මේකේ මේ සමහර නම් දාලා කියන අපි සමහර ලොරියේ ගහලා දෙනවා බුදුසරණයි කියලා. ඇතුලේ යන්නේ හරක් හොර හරක් යන්නේ.
ඒලගේ දිසාපතිතුමාගේ නම දාගෙන අනික් අයගේ නම් දාගෙන මේක ඇතුලේ වෙන වෙන අවභාවිතයන් කරපුවා නේද තේරෙනවා. சில வேளையில் சில லொரியலில் போட்டிருக்கும் புது சரக்கு, அதாவது புத்த பெருமானுக்கு வணக்கம் என்று போட்டிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கள்ள மாடு பிடிச்சு கொண்டு போகிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த வகையிலே அரசாங்க அதிபர் பெயரை இதில் பயன்படுத்தி சில வேளைகளில் பிழையான விஷயங்கள் நடந்திருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ඒ නිසා මට හිතෙන්නේ අදකල් මන්ත්‍රීතුමා පොඩ්ඩක් ඔබතුමාත් මම දැන් ඇත්තටම මේ ගැන අවධානයෙන් හිටියක් දන්නේ මම දන්නේ මේකේ අපි ඇවිල්ලා පොඩි කාලයක්නේ. ඒ නිසා ඇත්තටම අපිට හිතෙන්නේ මේක දැන් ඇත්තටම අර ගොවීන් සඳහා சாதாரண විදිහටම මේ කමිටුව වැඩ කරන ප්‍රශ්නයක් තියෙනවා. எனவே கௌரவ அழைக்கலாளன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் இந்த காலமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வகையிலே நிச்சயமாக உங்களுக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் இப்பொழுது வந்து புரியுது. ஆனால் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. උදාහරණ දෙකක් මේක මම 100% ඇත්තට දන්නේ නැහැ. මට තොරතුරු වෙලා තියෙනවා තාරාපුරම් වල වැවක් තියෙනවා කෝර වැව කියලා. ඒතකොට මේ වැවේ දැන් අවුරුදු ගානකින් කුඹුරු කරන්නේ නැහැ. හැබැයි මේ වැවට කුඹුරු වලට පුහුර ගන්නවා යම් ප්‍රමාණයකට. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாராபுரம் என்ற இடத்திலே குளம் ஒன்று அமைந்திருக்கின்றது. இங்கே விவசாயம் செய்வது கிடையாது. ஆனால் இந்த குளத்திற்கான பசலை பெற்றுக்கொண்டு நீண்டகாலமாக பசலை மானியம் பெறப்பட்டு கொண்டிருக்கின்றது. අවුරුදු ගානක් ගන්නනේ. பல வருடங்களாக இது நடக்குது. ඒතකොට මේවා කොහොමද වෙන්නේ? රාජධානියෙන් ඉදි කොහොමද මේවා වෙන්නේ මේක දිගටම? இவ்வகையான நிலப்பாடு எவ்வாறு இடம்பெறுகிறது என்பது தெரியவில்லை எனக்கு. இது உண்மை தன்மை தெரியவில்லை. ஆனால் எனக்கு கிடைத்த தகவல்படி இதை சொல்றேன். හැබැයි ඒ නිලධාරීන්ම අර කුඹුරු කරලා අර නෙරි අර ගොයන් වලින් එනවනේ කරලක් එනවනේ කෙපුවට පස්සේ ඒ කරල් ආවට පස්සේ ඒ නෙරි කැපුවා කියලා දෙපාර්තමේන්තුවේ කට්ටිය ඒ කපපු ගොවීන්ට මේ දඩ ගහලා කියනවා මේ ඒ කියන්නේ මොනවා හරි ඒ වරදක් විදිහට කරා කියලා මම මෙතනතුරු ඉල්ලුවා මම හරියට. அந்த வகையில் இங்கே நான் அடம்பர் பகுதியில் நினைக்கிறேன் அந்த வெள்ளாமை செய்து சொல்ற ஒட்டு வெள்ளாமை செய்து விளைஞ்ச நிலத்தில் மீதமாக இந்த பயிர்கள் மூலம் வந்த அந்த விவசாயத்தை வெட்டி எடுத்து என்று சொல்லி அவர்களுக்கு தண்டம் விதிக்கப்பட்டு இன்னும் அவர்களுக்கு சிறுபோகம் வழங்கப்படாமல் தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ඒකනේ නේද? අරගෙන මිනිස්සු කන්නේ කරලා නෙවෙයි. කන්න රැසිමත් ඉරක් නෙවෙයි. හැබැයි සමහර කුඹුරු වල එහෙම පැහැෙනවා. හරිද? එතකොට දැන් ඒ ගොවියට නේද? දඬුවම් කරන නිලධාරීන් පොහොර ටික දෙනවා මේ වැවයට. அந்த வகையான செயற்பாடுகளில் உள்ள ஏழை விவசாயிகளுக்கு தண்டனை வழங்குகின்ற இந்த அலுவலர்கள் இவ்வகையாக பசலையை எவ்வாறு பெறுகின்றார்கள் என்று தெரியவில்லை. හරි ඒ නිසා දැන් සබතු අපේ යෝජනාව තියෙන අපි ඉස්සෙල්ලාම බලමු මේ පාර මේ මම දැන් බෙදලා ඉවරයි මේ බෙදපු කුඹුරු දැන් ඒ කියන්නේ අක්කර 13 එකක් බෙදුවා පුළුවන් අපි දන්නේ නැහැ ඉතින් අක්කර 3130ක් බෙදලා තියෙන්නේ ඒ බෙදපු විදිහේ ගැටලුවක් නැත්නම් අපිට ඒ කටයුත්තට අපේ විරෝධතාවයක් නැහැ. මොකද මේ අවුරුද්දට විතරක් දැන් අපි මේකට බාධා කරන්න ගිහිල්ලා ගොවීන්ට නේද ආපහු අසදානක් වෙන්න පුළුවන්නේ. ඒක ඔබතුමාගේ මූලිකත්වයෙන් වුණාද ඔබතුමා අධීක්ෂණය කරාද අපි ඉරිගේෂන් එකේ මහතුරු සම්බන්ධ වුණාද මොකද ඒක ගැන සාමාන්‍යයෙන් තියෙන්නේ? මොකක්ද මේ කියන්නේ? ඔනේ මම ගණන් කිව්වේ නිකන් ඒ ලක්ෂ 35 නෙවෙයි ඈ ලක්ෂ 70කට ගිහින් තනවා වෙන වෙනම තියෙනවා මම ගණනක් කිව්වේ පොඩ්ඩක් උදාහරණ විතරයි. නමුත් මේකේ හැම අවුරුද්දකම විවිධ විදිහට දැන් වල කුඹුරු දෙසරෝ තියෙනවා නේ. ஒவ்வொரு வருடத்திலேயும் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு இந்த ஏலம் வர்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்திருக்குது. இது ஒரு இடம் வந்து இல்லை, இப்போ 2 அமைப்பு இருப்பதாக இங்கு தெரிய வருகின்றது. මම දැන් කතා කරේ ඉස්සෙල්ලා මම කිව්වේ දැන් අපිට දැන් මේ වෙලාවේ තියෙන්නේ මේ අක්කර 3100ක් විතර ප්‍රමාණයක් බෙදලා තියෙනවා අක්කර 13 ටික ගානේ. ඒ බෙදපු එක හරිනම් ඒක සාධාරණ නම් එතුමගේ අවබෝධය තියෙනවා නම් උජන සේවා ඉරිගේෂන් එක අවබෝධය තියෙනවා නම් ඒක සාධාරණ නම් අපේ ගැටලුවක් නැහැ. உண்மையிலே இந்த முறை அந்த ஈவு வழங்கப்பட்டிருக்கின்ற 3000 ஏக்கர் நிலப்பரப்பும் நீதியான முறையிலே சாதாரணமான முறையிலே விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை.
அது இந்த வருடம் செய்வதற்கு அவ்வாறு செய்திருந்தால் இந்த வருடம் செய்வதற்கு நாங்கள் அதில் இடையூறு விதிக்கப் போவதில்லை. Adakah dapat itu ada terdapat? இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் இந்த ஏலம் போகிற சம்பந்தமாக கிட்டத்தட்ட எல்லா கூடுதல் கூப்பிடுற இருக்குது. ஆனால் அந்த ஏலம் போடுறது 5 வருஷமா இத்தனை வருஷமா அந்த ஏலம் போயிட்டு அவ்வளோதான். எத்தனை வருஷமா அந்த ஏலம் நடந்துச்சு. இல்லை இல்லை அதுக்கு முதல்ல இருந்திருக்கோம் மண்ணில் 2009 இருக்கு தானே. 2020 யுத்தம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு 2009க்கு பிற்பாடு இருந்ததா இல்லை உங்களோட திட்ட முகாமைத்துவ குழுவிட்ட இருந்ததா? 2029 தான் இந்த மிஞ்சிற திட்டத்தை வந்து எங்கள் விவசாயம் அதுக்கு பிற்பாடு தான் இந்த மிஞ்சிற காணிகளை போட்டு தொடர்ந்து இப்படி செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு வந்து அதுக்கு முதல்ல அப்படி இருந்திருக்கலாம். அந்த அமைப்பு அதுக்கு முதலும் இருந்ததா? அமைப்பு இருந்தது. ஆனா மீதி வந்து எங்களுக்கு வரை இல்லை அதுதான் அதுக்கு. அப்ப அந்த அமைப்போட செயற்பாடு என்ன? அந்த அமைப்பு தொடர்பான அறிக்கைகளோ அந்த விடயங்கள் என்ன? எவ்வளவு காலம்ன்றத அது பார்க்கணும். அந்த அமைப்பு எவ்வளோ. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னடா, இந்த ஏலம் வந்து எத்தனை வருஷமா தொடர்ச்சியா நடக்கும்? அதுக்கு யார் சரி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 6 வருஷம் 5 வருஷம் கூட இந்த 5 வருஷம் கையாண்ட நிதி என்ன என்ன வாய்ப்புல இருக்கா அல்லது 2024 25 ஏலம் விடப்பட்டு நிதி சேகரிக்கப்பட்டது. அதோட 2024 36,37,000 ரூபா, 2025 73,59,000 ரூபா. அது உங்களோட தமிழ்ல சோவியா அது வந்து ஏபிசி வந்து அந்த அக்கௌண்ட் 2025ஆம் ஆண்டுக்குரியது ஏபிசி அக்கௌண்ட்ல இருக்குது. அந்த நிதி வந்து விவசாயிகள் இந்த சிறுபோ லோனுக்காகவும் அதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். மற்றது உடற்கொள்ளனுக்காக இந்த முறை அதில் நிதி உடற்கொள்ளனில் ஈடுபட்டிருக்கோம். அந்த நிதி அப்படியே தான் இருக்கு. அந்த நிதியில ரூபா காசு கூட ஒரு தினமே கையாடலோ எதுவுமே செய்யல, மோசடி எதுவும் இல்லை. அந்த நிதிக்குரிய கணக்குகள் எல்லாம் ஏபிசி கூடாக கணக்கு வைக்கப்படும். ஜெனரல் ஆடிட்டால் ஆடிட் பண்ணப்படும். மேலான கணக்குகள் ஆடிட் பண்ணப்படும். என மேற்பார்வைகளால் நிதி உள்ள பகுதிகள் எல்லாம் இடம்பெறும். 2024ஆம் ஆண்டு கூடியது கல்வி வளர்ச்சி நிதிக்காக 36,30,000 ரூபா. அது கல்வி வளர்ச்சி நிதிக்காக வழங்கப்பட்டது. அதுக்கு முதல் 36,37,100 ரூபா. அதுக்கு நீங்க வந்து 2 வருஷம் கணக்கு சொல்றீங்க இல்லையா? இது வந்து கமலத்தினைகளை மூடாக செய்யப்பட்ட இல்லத்தினை வேணும். அது ஒரே வருஷத்துல 5 வருஷமா ஏலம் நடந்திருக்கு. யார் யாராவது செய்தாங்க அப்படியே தானே ஒரே வருஷம். இவே 2 அடுத்த 2 அதை சொல்ல வரையில சரி. அப்ப நீங்க அதுக்கு பதில் 23ஆம் ஆண்டு ஏலமுக்கு அந்த பணத்தை எங்களை அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம். கல்வி நிதிக்கு நாங்கள் அதில் 30 லட்சம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்தது 2023ஆம் ஆண்டு 34 லட்சம் வந்தது. அதில் அரசாங்க அதிகாரிகள் கூடாக எங்களுக்கு 4 லட்சம் தரப்பட்டது நிர்வாக செலவுக்கு. மீதி 30 லட்சம் அரசாங்க அதிகாரிடம் வழங்கப்பட்டது. நீங்க எத்தனை வருஷமா ஏலம் போட்டு இருக்கீங்க? அதான் நாங்கள் 1 வருஷம் தான் போடுறோம். 1 வருஷம். அதுக்கு முதல் உள்ளதுகள் ஒன்றும் ஏலம் கணக்கும் இல்லை வழக்கும் இல்லை. எவ்வளோ மிஞ்சிச்சு எவ்வளோ இது ஏலம் விட்டது ஏலம் விட நீங்க 2023 நீங்க 24 25 3 வருஷம் தான் அதில் கணக்கில் உள்ள 5 வருஷத்துல கடைசி 2 வருஷம் அவங்க வந்து இந்த வருஷம் 2 வருஷம் அவங்க செய்திருக்காங்க. ஒரே வருஷத்துல 2 பேர் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு தான் சார் மெரீன் ஏசி என்ற ஏசி வார அதுக்கு முதல் வந்து மேனுவலாக செய்து கொண்டு இருந்தது. அப்போ மெரீன் ஏசி விலைக்கு வந்து
ஊறுபட்ட முறைப்பாடுகள் வந்து ஃபார்மஸால வந்து ஏசிக்கு கூறப்பட்டதின் அடிப்படையில் அவர் ஏசிஏடி அசிஸ்டன்ட் கமிஷனர் அக்ரேரியன் அவர் அப்போ வந்து பிஎல்ஆருக்கும் இந்த புலவுக்கும் ஜாயின் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்குறார். அந்த உருவாக்கின பிறகுதான் முதல் மனுவலா செய்ய புலவு ஒன்றும் மிஞ்சையில் புலவு புதுசாக துறப்படுது மனுவலா செய்வதற்கு. பிறகு இந்த சிஸ்டத்தை டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த சிஸ்டம் போய்கொண்டிருக்குது. அந்த சிஸ்டத்தை புலவு பண்ண தொடங்கினா பிறகுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து புலவுகள் வந்து மிஞ்ச தொடங்குது. அதில் மிஞ்ச தொடங்கிக்க 2 காரணம் மெரினேசியோடையும் கதைச்சினான் சார். அந்த அடிப்படையில் அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஸ்டடிக்கு போட்டார். அது என்னென்று மிஞ்சுதுண்டா சின்ன புலவுகளில் வந்து குறைவான ஏக்கர்ஸ் இருக்கிறதான சார். அந்த குறைவான ஏக்கர்ஸ் இருக்கிறத வந்து அந்த புலவுகளை போய் எடுக்காமல் விடைக்க காலப்போக்கு கூட்டத்தில் நாங்கள் அட்டென்ட் பண்ணிக்க வந்து இத்தனை ஆயிரம் ஏக்கர் தான் இருக்குது என்று சொல்லி தீர்மானிக்கப்படுது. ஆனால் தீர்மானிக்கப்பட்டாலும் அளக்க போய்க்க அது வந்து கொஞ்சம் அது கூட்ட தீர்மானத்தின் போது சிறுபோக கூட்ட தீர்மானத்தின் போது தெரியாது. எந்த ஃபார்மர் 4 ஏக்கர் எடுக்க போறார், 1/2 ஏக்கர் 6 பரப்புள்ளதை எடுக்க போறார் என்று தெரியாது. அப்ப புலவை அளந்து முடிஞ்ச பிறகு தான் இவ்வளவு ஏக்கர் வந்து கொஞ்சம் மிச்சம் விளைவிக்கிறான் வந்து இந்த இடர்பாடு வருது. இந்த சாஃப்ட்வேர் விறகு முதல் வந்து அந்த மேனுவலா செய்ய ஒரு டேட்டாவும் இல்லை தானே சார். அப்ப மிஞ்சாமல் இருந்தது. 2021-22 இந்த சாஃப்ட்வேர் வந்தா பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் காட்ட தொடங்கினோன்னு வெளிப்படைத்தன்மையா வந்தோன்னு அதை திருப்பி சிறுபோக கூட்ட தீர்மானம் தானே சார். இந்த கூட்டத்தின் காலபுரத்தின் அந்த 6 மாசத்துக்கு 4 மாச பயிருக்கான தீர்மானங்கள் அந்த கூட்டத்துல போட்டு சார் பலவு பண்ணி போய்கொண்டிருந்ததுதான் இது விடயம். அதுல 21-22 ஆண்டு வந்து வதிவிட திட்ட முகாமையாளர்கிட்ட கீழையும் வந்து அந்த நடவடிக்கை நடந்திருக்கு சார். 24-25 அதுக்கு பிறகான காலப்பகுதியில வந்து அது ஓப்பன் கோரமா வந்து சேரும் 23 டிசம்பர் மாசம் தானே வார சேர் வந்த பிறகு வந்து கல்டிவேஷன் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணி இருக்கேக்க பாமஸ்க்கு நம்ம வந்து 84 அமைப்புகள் வந்து இந்த இதுக்கு கீழே இருக்குது. கட்டுக்கரைக்கு கீழே மொத்தமா இருக்கிறது 84 அமைப்பு. 5 APC இருக்குது, 3 பிரதேச செயலர் பிரிவு இருக்குது, 15,315 ஃபார்மர்ஸ் இருக்கிறான். அவளா ஃபார்மர்ஸின் கோரிக்கை அடிப்படையாக கொண்டுதான் சேர்ந்து அவருக்கு நம்ம வந்து இந்த விடயத்தை ஓப்பன் கோலத்தில் விட்டு சிறுபோ மீட்டிங்ல விட்டு அதற்கான ஒரு முடிவை தெரிவிச்சிருந்தோம். அப்ப 84 அமைப்பு வந்து 2024 ஆண்டு அந்த விடயத்தை சார் இவ்வளவு இருக்குது என்று சொல்லியிருக்கிறான். அந்த ஓப்பன் கோலத்துல அந்த நீர்ப்பாசன ஆற்றின்படியும் கமநாயக ஆற்றின்படியும் வந்து விவசாயிகள்கிட்ட வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் இருக்குது தானே சார். அதுல விவசாய குடும்பத்துல 200 விவசாய பேரை தெரிவு செய்த ஸ்டூடெண்ட்ஸை அதுக்குள்ள வந்து ஒரு 50 பேரை இன்டர்வியூ வச்சு விளையாட்டு ஊடாகவும் 50 பேரை இன்டர்வியூ வச்சு அதுல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸை பிள்ளைகளை தெரிவு செய்து அவர்களுக்கு கடனை தான் வழங்கப்பட்டிருக்கு. 36 லட்சம் இருக்குதுல்ல சார் பேரவைக்கு வந்து அது 18 லட்சம் கடனை தான் வழங்கப்பட்டிருக்குது. அவர் வந்து கற்று முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வாரார் என்று சொன்னால் அந்த கடனை மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேரவைக்கு கொடுத்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படிப்புக்கு கல்வி தேவைக்கு பயன்படுத்தணும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது இந்த கிறிஸ்டின் அடிப்படையா. அதை விட மிகுதியா இருக்கிற அந்த பணங்கள் அவளாவும் அந்தந்த கமநல சேவைகள் நிலையங்கள் தான் சார் புலவை பிரிக்குது. புலவை பிரிக்கிறது வந்து கமநல அபிவிருத்தி திணைக்களம். கமநல அபிவிருத்தி திணைக்களம் புலவை பிரிக்க சார் ARPA கிராம சேவர்கள் கமக்கார அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போய்தான் அதை பிரிச்சு கொண்டு இருக்கிறார். பிரிக்க வாரதின் அந்த பணத்தை தான் சார் கமநல சேவை நிலையம் தானே கமக்கார அமைப்பு தான் கமநல அபிவிருத்தி சட்டத்தின்படி මහින්ද මහත්තයාගේ රජයේ සල්ලි බෙදන්න බෑ කාටවත් කියන්නේ. சட்ட திட்டங்களுக்கு செயல்படுறது இதுக்கு தான் மஹிந்த ராஜபக்ச இந்த மாதிரி இப்போ அவரை நினைச்சபடி காசை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த செயற்பாடு இங்கே செய்யலாது. ඔගොල්ලෝ සල්ලි වියදම් කරපු විදිහ අපි හොයන්න. මොකද ඔගොල්ලෝට මේ පණතින් බලයක් දීලා නැහැ. එහෙම සල්ලි දෙන්න මේ කොමිගේ දරුවන්ට. அப்படி இதில் கூறப்படையில் இவ்வாறு நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லி எந்த இடத்துலையும் கூறப்படையில்லை. මට දිසාපතිතුමා කියන්නේ ඔබතුමා කිව්වනේ ඔබතුමා මේක බලදාරියා කියලා ඔබතුමා කියන්නේ මේක පටන් ගන්න අවුරුදු කීයක්ද? இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே சட்ட ரீதியாக உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த செயற்பாடு நீங்கள் எத்தனை வருஷமாக செய்து கொண்டிருக்கிறீங்க? දැන් ප්‍රශ්නේ වෙලා තියෙන අවුරුදු දෙකකට. දැන් අපි ගිය පාර කතා කරනකොට දවස් 5කට ඉස්සර මේක අවුරුදු 9ක 10 මාසයක් කිව්වා. 6ක් කියලා. 6ක් කිව්වා. නමුත් දැන් අද වෙනකොට ඔයගොල්ලෝ කියනවා මේක අවුරුදු 2යි කියලා. මේක පිටවල වෙලා. இப்போ நீங்கள் முதல் நேற்று தினம் கேட்கும் பொழுது 6 வருடங்களாக இது இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்றீங்க.
இப்போ இங்கே வந்தோடனே இப்போ 2 வருஷம் தான் இது செயல்பட நடைமுறையில் இருக்குன்னு சொல்றீங்க. එතුමා කියනවා එතුමා දන්නේ නැහැ පහුගිය ඒවට එතුමා කියන්න බෑනෝ ඒ කාලේ වෙච්ච වංචාව මම දන්නේ නැහැ. 1 வருஷத்துக்குரியதான் எனக்கு தெரியும், அதுக்கு முதல் நடக்குது தெரியலன்னு இது என்னது இது? මෙතුමා කියනවා මම ආවන් පස්සේ සිස්ටම් එකක් හැදුවලු. இவர் சொல்றேன் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்றேன். ඊට කලින් නේද පෑනෙන් එකතු කරලා මේ පොල්ලේ බෙදුවනේ ඉතින් அதுக்கு முதல்ல நீங்க சிஸ்டம் இல்லாட்டி வேற ஒரு வகையில எழுதி கணக்கெடுத்து தானே அந்த செலவழிச்சிருப்பீங்க. ඒ කාලෙත් මේ වගේ ඉඩම් මොකටද නේද බඳුන දෙන්නද කට්ටියට? அப்பொழுதும் நீங்கள் இப்படி எல்லாம் விட்டுருக்கத்தானே வேணும். ඒ සදිහාපතිතුමා කියන්නේ මේ ක්‍රියාවලිය අවුරුදු කීයක්ද කියලා මේ වගේ ඉඩම් ඉතුරු ඉඩම් නේද ලක්ෂ ගණන් වලට බදු දුන්නේ අවුරුදු කීයක්ද? இப்படி லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு ஏலம் வெற்றிருக்கிறது எவ்வளவு காலமா இது நடக்குது. இது சம்பந்தமாக உண்மையில நான் இங்க வந்தது 2024 அப்ப அந்த வந்த மூட்டம் தான் எங்களுக்கு கன முறைப்பாடு வந்தது. இந்த இந்த பொதுவா சொன்னது இந்த புலவுகள்ல சரியான கணக்குகள் இதுகள் ஒன்றும் இல்லை. அப்படியே முறைப்பாடு வந்தபடியாகத்தான் நாங்கள் பிறகு ஒரு கூட்டம் வச்சு எல்லா விவசாயிகளின் எல்லா தீர்மானமாக தான் இப்படி அந்த அதில் இருக்கிற காசை ஒரு கல்வி அபிவிருத்தி நிதியம் உருவாக்கி அதை நாங்கள் நல்ல நோக்கத்தோட பயன்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட தான் அந்த ஒரு தீர்மானமாக எடுத்து அதில் ஒரு கமிட்டி கொண்டு போட்டு அதற்கு இந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் 2 இருக்கு. அதில் ஏதாவது ஒரு காசு மாணவர் மாதம் மாதம் கொடுக்குறேன்றாலும் அரசாங்கத்தை பெற்ற மேலோக்கத்தோட தான் அந்த காசு எடுத்து கொடுக்கலாம். அரசாங்கத்தை பெற்ற இது இல்லாமல் அது சீராட்சி கொண்டது. இப்போ கிட்டத்தட்ட 200 மாணவர் விண்ணப்பிச்சது. நாங்கள் ஒரு 50 மாணவருக்கு தான் அந்த காசு அதுக்கு 2023க்கு முற்பட்ட இதுகள் அது சரியா வரையில. நான் 2023ஆம் ஆண்டு இந்த நிதியம் ஆரம்பிக்க அந்த வாய்க்கால் மட்டத்தில் இருந்த அமைப்பிட்ட இருந்த அந்த காசில 30 லட்சத்தை இந்த நோக்கத்தில் அவர்கள் தீர்மானம் இந்த ஒரு பொது தீர்மானத்துக்கு அமைவா அந்த காசு இந்த நிதியத்துக்கு தந்தார்கள். அந்த நிதியத்தை வச்சு கொண்டுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதில இருந்து நாங்கள் சகல கணக்கு வைப்பு முறைகளூடாக அந்த கணக்கை செய்து கொண்டு வரோம். இப்ப நீங்க சொன்னீங்க தான் 2023க்கு பிறகுதான் நீங்க பொறுப்படுத்து அதுக்கு முதல் முறைகேடு நடந்தாண்டு உங்களுக்கு வந்தாண்டு அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு எல்லாம் ஆடிட் ரிப்போர்ட் வந்து நாங்கள் எல்லாம் அந்த ஆடிட்டுக்குரிய ரிப்போர்ட்டுகளை எல்லாம் செய்து அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து அது சரி அந்த குறிப்பிட்ட அந்த சிஐ அதுல பிழை இருக்கு இல்லையா? நீங்க அந்த கணக்காக பிழை இருக்கு அந்த கணக்கிலேயும் அதுல அந்த குறிப்பிட்ட அதை செலவு செய்திருக்கு. அது வேற வேற நோக்கங்கள் ஆனால் செலவுக்கு கணக்கு காட்டப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும். இந்த இதுல குறிப்பிட்ட சுற்றுச்சூழலுக்கு குறிப்பிடப்பட்டது அப்பால சென்று செலவுகள் செய்யப்பட்டிருக்கு. சில செலவுகள் அந்த சில பெண் இந்த ஓய்வூதியத்தில் போக சில கொடுப்பனவுகள் செய்திருக்கு. அப்படி வேற செலவுகள் கொடுத்தோம்னா செய்திருக்கு. ஆனால் கணக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. இப்ப சேமனாக்கள் சொல்றது 2 பேரும் ஒரு தரத்துல ஏலம் இல்ல தானே? இல்ல 2 அமைப்பு இருக்கு. இதுல அமைப்பு இருக்கு சரி. ஏலம் 2 விதத்துல போறான். එකක් මේ සැරේ අක්ෂර 5ක් දුන්නා යාට. වෙන්දේසි. අනිත් එක අක්ෂර 27ක් වෙන්දේසි. 27ක්. 27ක් වෙන්දේසි. ඒගොල්ලන් ගාව ලක්ෂ 70 ගාණක් තියෙනවා. මේගොල්ලන් මේ සැරේ දීලා 35ක් ප්‍රදාරම් තියෙනවා. සංවිධාන දෙකම වෙන්දේසි කරලා සල්ලි එකතු කරලා තියෙනවා. අක්කර 5ට ලක්ෂ ඒගොල්ලන් ගාව දැන් 70 ගාණක් තියෙනවා ඒගොල්ලන්ගේ ඩිපොසිට් එක. අන්න ඒක ஏக்கரா எத்தனை ஏக்கருக்கு நீங்க ஏலம் முடிப்பீங்க? 26 ஏக்கர். எதுல மிச்சம்? மொத்த மாசம் 31.5 ஏக்கர் மிச்சம் வந்தது. அந்த 31 ஏக்கரையும் நாங்கள் எல்லா ஃபார்மஸுக்கும் பிரிச்சு கூட 15,315 ஃபார்மஸ் இருக்கு. அவ்வளவு பேருக்கும் அதை பிரிச்சு கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு 0.002 ஏக்கர் தான் வரும். அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு சாத்தியமே இல்லை. அதனாலதான் அந்த கூட்ட தீர்மானத்துல மாவட்ட செயலாளர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஏலத்தில் விடுறதுக்கு எங்களை ஏபிசிக்கு ஒவ்வொரு ஏக்கரும்
மீதிய வரிவிட திட்டமாத குழுவோடாக இனத்தில் பெறுவதற்கும் அனுமதிச்சிருந்தது. அதில் கமர்ஸ் நிலையங்களோடாக 5 ஏபிசிக்கு 9 ஏக்கர் இடம் விட்டது 7,06,000 வந்தது. மீதி 26 ஏக்கரும் அதாவது 36,04,000 வந்தது. உங்களோட நீங்க என்ன பதவி நிலை என்று சொல்றேன்? කුඹුරු බෙදන වැඩේ 26 කුඹුරු බෙදුවනේ. දැන් යල් කන්නේට කුඹුරු බෙදන වැඩේට යා මැදිහත් වුණා. නියු පිටිකේ දාංගන කමල් නවත්තනේ. ඒතර මේක අතේ තියන කිව්වේ මොකද්ද? මොකද්ද මේකට සම්බන්ධ වෙන්නේ? காணியை பிரிச்சு கொடுக்குற வேலை செய்யறது கமல் நலத்தினங்களும் ஊடாக பிரிச்சு கொடுக்குற வித்தியாசம். பிரிச்சு கொடுக்குற வேலை தொடர்ச்சியாவே கமல் சேவைகளூடாக அதுக்கு இருக்க விவசாய அமைப்புகள் உதவியோட அதை பிரிச்சு கொடுத்தோம். නෑ නෑ දැන් මේ කමිටුවක් හැදුවනේ ඔයගොල්ලෝ. ඒක ආපහු කොයි සම්දාන කියලා එකක්. ඔව්. ඔතනට විවසාය වන්දන ඉදිරියට යන මොකද විවසාය அமைப்பன் இருக்கு எல்லாம் சேர்த்து மாவட்டத்தில் நீங்கள் இப்போ கழிச்சு கொண்டிருக்கிற பதியோட திட்ட முகாமைதோ குழுவுக்கும் நேரடி சம்பந்தம் எதுவும் இல்லை. எங்களோட சட்டம் வேற, இவையே வந்து இயங்குறது நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு ஒரு டிவிஷனாக தான் இவையே இயங்குது. මට ප්‍රශ්නේ පොඩි කෑල්ලක් තියෙනවා බේරගන්න කෑල්ලක්. அங்கே இருக்கிட்டு தேடி பிடிக்கலாம இருக்குது. මම අහන්නේ දැන් ඔයගොල්ලෝ තීන්දුව කරනවා මේ කන්දට ගන්න පුළුවන් අක්කර 3000යි කියලා. இப்போ நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த முறை 3000 ஏக்கர் செய்யலாம் வந்து. එතකොට ඒක ඒ ගොවීන්ට දෙන්නේ කොහොමද? 10ට එකයිද 20ට එකයිද ඔයගොල්ලෝ තීන්දුව කරනවා. இப்போ நீங்க விவசாயிகளுக்கு 10 கொண்டா 20 கொண்டான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறீங்க. ඊට පස්සේ ඒක මැනලා දෙනවා. அதை அளந்து கொடுக்குறீங்க. ඒක කවුද කරන්නේ? அதான் செய்யறது. හරි හරි ඔයගොල්ලෝනේ right. ඊට පස්සේ ආරයිකිය. அப்ப வந்து அது பிரச்சனை இல்லை, அது இல்ல பிரச்சனை. இப்போ ஒரு பிளவுல 1 ஏக்கர் வந்திருந்தா 10 விவசாயிகள் மிஞ்சுறாங்க, 15 விவசாயி மிஞ்சுறாங்கன்னா அவங்க எத்தனை ட்ரெஸ் கொடுத்து அவங்க ஆளுக்கு கிடைக்குந்தானே. இல்லை சார், இப்போ 20 கொத்து மிஞ்சேக்க 15 பேருக்கு பிரித்து கொடுத்தா 1.5 கொத்து வராதே சார். உங்களுக்கு சொல்ற 15 பேருக்கு பிரிக்க சொல்லி சொல்றேன். ஆளோட விவசாயிக்கு போகும் தானே அது. ஏன்னா அது தீர்மானம் எடுக்கணும். இல்லை அதைத்தான் சொல்றேன். இந்த இப்படியே யோசிக்கையில் எப்படி அந்த சரி. இப்போ இந்த இன்னொரு கேள்வி கேட்கணும். ஒரே எம்பி அதாவது எம்பி ஒரு கேள்வி கேட்டுக்கொள். என்னண்டா இப்ப இந்த பிளவு பிரிச்சு கொடுக்குறீங்களானே, இந்த வருஷம் பிளவு செய்யற விவசாயி வார வருஷம் அவருக்கு கிடைக்குமா? இதுல இப்படி செய்திருக்கலாம். அது எப்படி மற்றபடிமா பார்த்தோம்னா பிளவு கிடைக்காத விவசாயிக்கு ரொட்டேஷன்ல கொடுத்துருக்கலாம் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு செய்திருக்கலாம். இல்ல நான் சொல்றேன் இந்த கடந்த கால அனுபவங்களை கொண்டு சார் எதிர்ப்பு அந்த கூட்டத்துல சார் ஒரு தீர்மானமா அதை நிறைவேற்றி இல்ல அந்த அந்த 5 கொத்தை நீங்க செய்வீங்களா? இல்ல அப்படி செய்வீங்களா? நீங்க எந்த விவசாயம் அப்போ விவசாய அமைப்பு சொல்லுங்க. அங்க பயமுண்டு கொண்டா එක එන්නේ එක තරම් නෙවෙයිලා මම ඔයගොල්ලෝ කියලා තේරුණා කියන්නකො. ඒ කියන්නේ අක්කර 32 එන්නේ එක තරම් නෙවෙයිලා ඔයගොල්ලෝ මට දැන් කියලා තේරුණා. ஒரு இடத்திலே இந்த 32 ஏக்கர் வரையில இப்ப நீங்க சொல்லி இருக்கீங்க. හැබැයි ඔයගොල්ලෝ දැන් කීපලකද මේ කුඹුරු බෙදන්නේ මට කියන්නකො කීපලකද මේ කුඹුරු බෙදන්නේ? எத்தனை இடங்கள்ல இந்த வயல்களை பிரிக்கிறீங்க? எத்தனை பிளவுல? 41. 43. ඒක 43 පොරක ඉඳන් බෙදනවා. එතකොට එක තැනක අක්කරයක්වත් ඔය කියන විදිහෙන් වෙන් කරන්න බෑ. එහෙමද? ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் கூடி முழுமையா ஒதுக்கல அப்படித்தானே? ஒரு ஏக்கருக்கு மிச்சம் தர அப்படியா?
விவசாயிகள் விரும்பி கேட்கிற ரோடான அரசு දැන් මම කියන්නේ කියන්නකෝ දැන් ඔයගොල්ලෝ කිව්වා අක්කර 32ක් තමයි බෙදන්න පුළුවන් කියලා. හරිද? දැන් ඔයගොල්ලෝ කියනවා 45 42 ඉඩම් බෙදනවා කියලා. ඒතකොට අපිට පොඩ නේ පර්චේස් 5 10 එකතු කරලා අවසාන பிரிக்கிறார் அந்த நான் இப்ப நான் வந்த தொடக்கத்திலேயே முதலாவது கேட்டது எல்லாருக்கும் சம அளவில் பங்கிடுவோம் மட்டும் தான் கேட்டேன். வந்த உடனே அரசாங்கத்து வேலை வந்த உடனே அப்படி ஒரு கோரிக்கையை தான் விட்டது, சம அளவில் பங்கிடுவோம் மட்டும். ஆனால் அந்த நீண்ட காலமா இதே 5 கொண்டு 10 கொண்டு பாரம்பரியம் வந்தபடியால் அதே அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு அருமை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப நாங்கள் உண்மையில ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த வருடம் நீ அதை செய்கிறது கஷ்டம், இந்த முறை நீ அந்த இதுகளை கஷ்டம், நீ அதை திரும்ப மீள பங்கிட்டு அதை செய்கிறது இந்த வருடத்துக்கு கஷ்டம். ஆனால் வார வருடங்கள்ல நாங்கள் இப்படி யோசிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமளவிலையோ இல்லை எல்லா அமைப்பு இது செய்து ஒரு சமளவில பங்கிட்டு கொடுத்தால் அரை ஏக்கர் வீதமா 1/4 ஏக்கர் வீதமோ பங்கிட்டு அரை ஏக்கர் அடிப்படையில் கொடுத்தால் அதுல எல்லா விவசாயிகளும் பயனடைவதுன்றது என்னதும் கருத்து. ஆனா அது விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நான் தலைவர் வந்து பொதுவான தீர்மானத்துல சொல்றதை வச்சு கொண்டு தான் தீர்மானிக்கலாம். அப்ப நான் வார வருஷம் இந்த கூட்டத்தை வச்சு கொண்டு நாங்கள் இதே அமைப்புக்கு கொண்டு வரலாம். දෙන්නෝඩ කියලා. නෑ එහෙම ඉතියක් නෑ. ඔය නීතිය වැරදි. මං කිව්වේ ඔයගොල්ලෝගේ සම්පූර්ණ අසාධාරණයි. හරිද? ඔයගොල්ලෝ කියන නීතිය සම්පූර්ණ වැරදි. ඒ කියන්නේ අක්කර 13 එකක් බෙදනවා කියන එක වැරදි. අපි එකට ක්‍රමයක් හදන්න මහන්සි වෙන්න ඕන මොකද? அந்த முறைப்பில் அதுக்கு ஒரு மாற்று முறை வந்து நான் உருவாக்கணும் கட்டாயம். ඒක ඔයගොල්ලෝ කියන්නේ හරිය සල්ලි දාලා හරිය ඔක්කොම කරලා ඒගොල්ලෝ බලන්න ඕන දුප්පත් සදාරින්න ඕන. ඒක උන් නීතිය වුණ මොනවා කරන්නේ? இப்போ நான் சொல்றேன் அரசாங்கம் உங்களுக்கு பசல மானியங்கள் குளங்களை புனரமைப்பு எந்த விஷயத்துக்கெல்லாம் அரசாங்க நிதியெல்லாம் செலவழிச்சு லாபத்தை குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பத்து கொண்டு போகணும், ஏழையாக்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கணும். அப்படித்தானே உங்களோட நீதி. ඒක අපි ලබන කන්නට අපි මේකට මැදිහත් වෙන්න, ඒ කියන්නේ අපි මෙතන අපි මේක බලය ගන්නව නෙවෙයි. අපි ඔක්කොම මන්ත්‍රීතුමාලා සම්බන්ධ වෙලා අපි මේකට හදන්න. දැන් එහෙනම් අපි මේ කන්නේ මෙහෙම කරගෙන යමුද? මේ කියන්නේ මේ වෙන්නේ සිරිය මම අහන්නේ. මේ ඉදම් බෙදපු ක්‍රමය 13ට එක ශ්‍රමිතිය දැන් මෙතන ඉවරයිනේ. නේද? දැන් පාඩ පටන් ගන්න තියෙන්නේ. ඔව් ඔව්. ඒක වෙන පටන් ගන්නවා. ඒ නිසා මම දැන් මම නම් කියන්නේ දැන් මේක නේ තරක් කරලා වැඩක් නැහැ. මොකද තුමානේ ගොවියෝනේ අපිට ඊගා ප්‍රශ්න බල කර මන්තුමා මේ වෙන්දේසි කරපු සම්බන්ධ ප්‍රශ්නයක් තියෙනවා. இப்போ நீங்கள் அந்த புலவு பிரித்து அதை பயமுண்டு கொண்டு பிரிச்சதை பற்றி அதை விட ஒரு பிரித்து சில ஆக்கள் விவசாய நடவடிக்கைன்னு துவங்கிட்டீங்க. அது இருக்கட்டும். அது இப்போ வார வருஷம் அதை எப்படி பிரிக்கிற என்ன விஷயம்ன்றதை நாங்கள் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட்ட அனைவரும் சேர்ந்து அதை தீர்மானிப்போம். இப்போ எங்களுக்கு நீங்கள் ஏலம் போடுற சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, சந்தேகம் இருக்குது. அதை சம்பந்தமாக சொல்லுவோம். நீங்கள் අක්කරයක් 1,40,000 තමයි මෙතුවා කියන විදිහට වෙනස් කරලා තියෙන්නේ. ஒரு ஏக்கர் 1,40,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் கூறினபடி எல்லாம் விட இந்த தீர்மானிக்கப்பட்டிருக்கு. சாமானிய ஒரு கண்ட දුප්පත් මිනිහෙකුට சாதாரண ஒரு விவசாயிக்கு இதை பெற இயலாது. ඒ සල්ලි වලට මොකක්ද සල්ලි වෙනස් කරාද? சரி என்னடா 2 விதமான ஏலம் போடப்பட்டிருக்கு. ஒன்று 7 லட்சத்துக்கு ஒரு ஏலம் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த கூட்டம் கூடுனதுக்கான காரணம் இப்போ சேமன் சொன்ன மாதிரி இனி வந்து இந்த புலவு பிரிக்கப்பட்ட இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இல்லை டிபார்ட்டு போகணும்னு சொல்லி அது நடைமுறைப்படாது, அது போகட்டும். ஆனால் அடுத்த கூட்டம் வந்து இப்படி சொன்ன மாதிரி விவசாய அமைப்புகளும் விட்டு கொடுக்கணும். இல்லாட்டி அதில் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அப்படி ஒரு விஷயம் என்னடா இனி அப்படியே உடையலாம். அடுத்தது என்னடா இப்போ எங்களுக்கு தேவை இந்த 35 ஏக்கருக்கு போடப்பட்ட ஏலம். அதே மாதிரி போன முறை 75 லட்சம் இந்த ஏல தொகைகளுக்கு என்ன நடந்திருக்கு, அதை வந்து என்ன செய்திருக்கீங்க? இப்போ அண்டை கூட்டத்தில் கதைச்சது இந்த நல்ல விஷயம், என்ன பொறுத்தப்பட்டால் அது பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், அந்த கல்விக்கு கொடுக்குற விஷயம். ஆனால் ஓடிட்டு வந்து அதை நிப்பாட்டி அது கொடுக்கக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக இல்லாததால நான் நினைக்கிறேன் நிப்பாட்டி இருக்கான். ஆடிட் டிபார்ட்மெண்ட்டா காரணம் இருக்குன்னு இல்லாத ஆடிட் வந்து அதை செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கிறது காரணம் வந்து சட்ட ரீதியாக அது இல்லாத ஒரு சூழல். அது வந்து ஒரு
நல்ல நோக்கத்திற்காக அந்த அமைப்பு செய்யப்பட்டாலும் கூட ஓடிட்டு நிப்பாட்டி இந்த காசை வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்க விவசாய ஓடிட்டு இல்லை அதை என்ன பொது நிர்வாகம் வச்சு கேட்டு நாங்கள் அதை பதில் கொடுத்துட்டோம். நாங்கள் அவங்ககிட்ட இந்த அட்வைஸ் கேட்டுருக்கோம் இந்த செய்யலாம்னு எனக்கு தெரியாது ஓடிட்டு சொன்னா அப்படி நேற்று போன கூட்டத்தில் சொன்னதால மினிஸ்ட்ரியில் நீங்கள் கேட்டுருக்கீங்க ரைட் அது சரி. ஆனால் இப்போ அந்த 75 லட்சம் காசு இப்போ 35 லட்சம் விட்டது 7 லட்சம். இந்த இதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அந்த காசு அப்படியே வைப்பில் இருக்கா? அந்த 73 லட்சம் ஏபிசியில் இருக்கு சார். இப்போ போட்ட காசு ஏபிசியில் இருக்கு. அதை வந்து இந்த சிறுபோசுக்கு லோனுக்கு கொடுத்து ஏற்படுத்தப்படுது. அதே நேரம் இந்த முறை இந்த உதவுகளுக்காக பாவச்சிட்டு இருக்கிறோம். அந்த காசு அப்படியே இருக்குது, அதை எடுக்கலாம். அது முழுக்க 36 லட்சமும் எங்களோட ඇත්තටම දැන් ඒකේ කියන්නේ තමන්ගේ භූමිය තමන්ගේ ගොවි සංවිධානයට අයිති ඉඩම් වල මුදල් කොහොමද මේකට ගන්නෙ? அது கணக்கான உங்களுக்கு தேவையான சொந்தமான இந்த நிதி எவ்வாறு நீங்கள் உங்களுடைய கணக்கில் வச்சிருப்பீங்க? இதை பற்றி நான் சொல்ல வேணும். இந்த கட்டுக்கரை திட்டத்துக்கு கீழே 30,000 ஏக்கர் இருக்கு. 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்கலாம். இதில் 83 விவசாய அமைப்பு இருக்கு. இந்த 83 விவசாய அமைப்பையும் இந்த விவசாயம் கட்டுக்கரை திட்ட விவசாயிகள் தெரிவு செய்யணும். இதை தெரிவு செய்து இந்த விவசாய அமைப்புகள பிரதிநிதிகள் 10 வாய்க்கால் அமைப்பை தெரிவு செய்யணும். 10 வாய்க்கால் அமைப்பு பிரதிநிதியாகத்தான் இந்த திட்டக்குழு கட்டுக்கரை திட்டக்குழு இருக்கு. ඒක හරි. එහෙමනේ හදන්නේ. එහෙම තමයි ආන්ත්‍රය හදන්නේ. මම අහන්නේ දැන් මේ කුඹුරු අයිති කොයි සම්දාන ටිකක් තියෙනවනේ. உண்மையிலே இது வந்து நமக்கான அமைப்புகளுக்கு தானே இந்த வயல் சொந்தம். எல்லா விவசாயம் නෑ. එහෙම බෑනේ. දැන් කොයි සංවිධානයකට වෙනම ඇනිකට් එකක් එනවා, ඇලක් හදා ගන්න තියෙනවා නේද? වෙන වැඩ තියෙනවනේ ඒකට කරගන්න. நமக்கான ඒක පොදුවේ බලනවා. எங்களை கட்டமை நிர்வாக கட்டமைப்பு மாயத்தான் குடியோட கட்டமைப்பு தானே. ඒකට ඔයගොල්ලෝ කියන සල්ලි ඒගොල්ලෝ සල්ලි වල ඔයගොල්ලෝ දැන් කරන්න යන්න ඕනේ නෑනේ. நீங்கள் அதில் அந்த செயல்பட்டாக நீங்கள் செலவழிக்க இயலாதானே. දැන් ඒ නිසා මේ සල්ලි ඒගොල්ලෝ மற்றது இந்த ஏலம் போட்ட விஷயம் எல்லாம் இந்த 83 விவசாய அமைப்புகளுக்கும் தெரியும். என்ன விவசாய அமைப்புகளை வந்து எந்த கூட்டத்துக்குமே கூப்பிடல. கட்டுக்கிற திட்டமானதுக்குள்ள கூட்டம் எந்த ஒரு விடயத்துக்கு දැන් මේක දැන් ඔබතුමා කිව්වා දැන් කවුද எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் අවුරුදු 15කට වැඩිය මේ සංවිධානය තියෙනවා කියලා මේකම කියන්නේ. வாய்க்கால் அமைப்பு கூட்டங்கள் நாங்கள் மாதம் வைக்கிறோம். அதில் விவசாய அமைப்புகளை கூப்பிட்டு அதில் கூட்டத்தில் ஒரு நிமிஷம் இதில் எத்தனை விவசாய அமைப்புகள்? 30,000 ஏக்கர் இருக்கு. அதில் 163 குளங்கள் இருக்கு. ஸ்டோரி வேணாம். இவே வந்து உங்களை கூப்பிட்டு கதைச்சு முடிவெடுக்கிறதா அல்லது இல்லையா அதை சொல்லுங்க. ஸ்டோரி வேணாம். விவசாய அமைப்புகள் இருக்கு. விவசாய அமைப்புல இருந்து வாய்க்கால் அமைப்பு இருக்கு. வாய்க்கால் அமைப்புல இருந்து திட்டக்குழு இருக்கு சார். இந்த வாய்க்கால் அமைப்பு இந்த விவசாய அமைப்புல இருந்து வாய்க்கால் அமைப்பு தெரிவு செய்யப்படும். நான் கூட அது தெரிஞ்சது அதெல்லாம் கிருஷ்ணா தெரியும். நான் கேட்கிறேன் என்னடா அவர் சொன்னாருன்னா இந்த விவரங்களை சொன்னாங்க. திட்டமிடக்குழு மாசம் நடக்குது சார். அதான் எம்பி கேட்க இல்லை. அவர் கேட்கிறார். இப்ப நீங்க உங்களோட விவசாய அமைப்பு தானே தெரிவு செய்து அனுப்புனது. அப்ப நீங்க அந்த விவசாய அமைப்பை கூப்பிட்டு கதைச்சிருக்கீங்களா? மீட்டிங் போட்டுருக்கீங்களா? மாதம் பொதுக்கூட்டம் உண்டு நடக்குது. உயர்மலம் இதுல எப்ப வச்சிருக்கீங்க? அப்ப வைக்காம தெரியலன்னு சொல்றாரு. இல்ல அவர்தானே உங்களே எப்படி கேட்கல. ஏதோ ஒரு அமைப்புல பிரச்சனை இருக்கு தானே. இல்ல இதுல ஒரு
தீர்மானம் எடுக்கப்பட்டு சேர்ந்த தலைமையில ஃபைனல் ஸ்பிரண்ட். அந்த இடத்துல வந்து எடுக்கிற தீர்மானங்கள்ல விவசாய அமைப்புகள்ட்ட எந்த ஒரு தீர்மானமும் கேட்கப்படுற இல்லையே. அதனாலதான் சில இடவழிகள் பிரச்சனைகளும் இந்த அளவுக்கு வர்றதே காரணமா இருக்கு சார். தொடர்ந்து என்னன்னா எங்களை கூப்பிடுறீங்க, அப்ப எங்களுக்கு தெரியும் தீர்மானத்தின்படி அமைப்புகளை எல்லாம் பதிவு செய்யணும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை. எங்களை அமைப்புகளை இல்லாதவர்களை கூப்பிடல. சார் வந்த பிறகுதான் அந்த இதில் அது சேர்ந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அது சேர்ந்த அழைப்புதலால எங்களை அமைப்புகளை மட்டும் கூப்பிட்டோம். அல்லது அவங்க திட்டமிட அவங்க மட்டும்தான் மாதம் மாதம் கூட்டம் போட்டு அந்த தீர்மானங்களை எடுத்து உண்மையிலே அது எந்த அமைப்புக்கும் அந்த இதுகள் தீர்மானம் அது சேராலான அந்த இது வந்து கூப்பிட்டு கலைக்கப்படும். கல்வி அபிவிருத்தி பேரவை இதுக்கு ஒட்டுமொத்தமா எவ்வளவு காசு நீங்க கணக்குல எடுத்துக்கிறீங்க? வந்து ஒரு தனியாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இதை வந்து நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் ஆலோசனை கூட நான் ஒரு மேற்பார்வை மட்டும்தான் செய்துகின்றேன். அதில் வந்து தலைவராக வந்து விமல் அவர் இருக்குது, அது மாதிரி செயலாளர் மடத்தின் அவர் லோயரும், பொருளாளர் செசாரியஸ் வந்து பழைய பேங்க் மேனேஜரும் இருக்கிறாங்க. இதில் வந்து நிதி எடுப்பதெல்லாம் போன வருஷம் ஜனவரியில் இன்டர்வியூ செய்யப்பட்டு 200 மாணவர்கள் இன்டர்வியூ செய்யப்பட்டு 50 மாணவர்கள் அந்த கமிட்டி மூலம் தெரிவு செய்யப்பட்டு முதல் ஜூனில் 45 மாணவர்களும் பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 பேர் அந்த கூட கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் ஜூன் ஜூலை இதிலிருந்து போன வருஷம் டிசம்பர் மட்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. 17,25,000 அந்த கணக்குக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது முடிய மிச்சம் எல்லாம் அதாவது அந்த ஒரு அனாமி அதாவது ஒரு ஆள்ற கம்ப்ளைண்ட் பேரில் எங்களுக்கு கோவபிளாஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்டு ஜிஎஸ்ஆருக்கு வர ஜிஎஸ்ஆர் இப்போ அங்கே எழுதிட்டு அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். இப்போ அந்த அது எனக்கு அந்த அதிகாரிகளும் சம்மந்தப்பட்ட தான் தெரியும். நானாட்ட நேபிசியில் வந்து பாலை குளிப்புளவு ரொட்டர் போடுவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 23 லொத்தரில் 4 வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 23 லொத்தர் போடப்பட்டிருக்கு. 4 வெளியில் எடுக்கப்பட்டு தான் லொத்தர் போடப்பட்டிருக்கு. 4, 5, 6, 7ஆம் இலக்கம் எடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? இதில் 2 பேரை மீண்டும் இணைத்து இதற்கு 4 இருவர் 2 லொத்தர்கள் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். மிகுதியை அமைப்பு நிர்வாகத்தினர் சிலர் தமது புலவு காணிக்குரியவர் தமக்கென காணியை ஒதுக்கி வைத்துக் கொண்டனர். இதை பின்னர் லொத்தர் போட்டு பிரிக்கவில்லை. சரிதானே? அடுத்தது கால் ஏக்கர் 50,000 ரூபாய்க்கு ஏலப்படப்பட்டது. இந்த வகையில் அளவீடு செய்யப்பட்ட பின்னர் எஞ்சிய 3/4 ஏக்கர் நிலத்தை இரகசியமாக வழங்கி 1 லட்சம் ரூபாய் வாங்கி பாலைக்குழி காத்தான்குளத்து கோயிலுக்கு வழங்க முற்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கோயிலுக்காக அந்த காசை வாங்கல என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 ஏக்கருக்கு 1225 சதுர பாகம் தான் அளக்கோடும். ஆனா 1150 சதுர பாகம் மட்டும்தான் அளக்கப்பட்டிருக்கு. அதாவது அளக்க வேண்டியது 1 ஏக்கருக்கு அளக்க வேண்டிய அளவு 1225 சதுர பாகம். ஆனால் அளக்கப்பட்டது வந்து 1175 பாகம் விடுபட்டு தான் அளக்கப்பட்டிருக்கு. கொடுக்க வேண்டிய உரிய அளவான ஏக்கர் காணிகள் வழங்கப்படவில்லை. அமைப்பு நிர்வாகத்திற்கு என தனியான காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது 6 ஏக்கர். இந்த அமைப்பு பாலைக்குழி அமைப்பு சரிதானே? இது போன்று புலவர்களில் உயிர்த்தராசங்குளத்தில் எப்படி நடந்திருக்கு, கல்வியற்ற காடு புலவில் நடந்திருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது ஒதுக்கைக்கும் நல்ல இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இறைச்சி கோழியை வெட்டிக்க நல்ல தொடர்ந்துட்ட பெரிக்கிறாள் எடுத்துக்கொண்டு எலும்போட அப்படி கொடுக்குற மாதிரி செயற்பாடுகள் நடந்திருக்குது. இப்போ இதில் ஒரு புலவிலேயே 6 ஏக்கர் அமைப்பு ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இது ஓசியடிக்கு தான் தெரியும், நீங்கள் தான் சம்பந்தமாக பார்க்கணும். இது ஒரு புலவில் மிச்சம் இது இருக்குது. இப்போ எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. ஒரு 6 தடவை நான் உங்களுக்கு எதுக்கு வேணாலும் தந்த நான் நினைக்கிறேன். ஆண்டவங்களுக்கு பிடிச்சுன்னா அந்த விஷயம் மட்டும் இருக்குது. எனவே இந்த விஷயங்கள பாருங்க, விசாரணை செய்தான்
இது என்ன நடந்திருக்குது? අපිට මෙහෙම කරන්න පුළුවන්ද? දැන් ඔය ඔයගොල්ලෝ දීලා තියෙන 40 පොලකින්නේ අක්කර 300යි. එහෙමද නේද? මෙතන අක්කර 250යි. එහෙමද තියෙන්නේ. ඒතර ඔයගොල්ලෝ ලයිස්තුවක් තියෙනවා මේ ස්ථානයේ එකට අක්කර 200යි 170යි අක්කර 80යි කියලා. දැන් ඔය ඔක්කොම එකතු කරාම 3100ක් එනවා. හරි. එතකොට දැන් අපි ගිහින් අපි කරන් පස්සේ පිළ පොඩ GPS එකක් ලබන්න පොඩ්ඩක්. දැන් මම කියන්නේ එහෙමද තියෙන්න ඕනේ. ඔව්. දැන් මම කියන්නේ දැන් මේ මගේ ওই සංවිධාන අතාර කියන්නේ අක්කර 350ක් දෙනවා. හරිද? හැබැයි කුඹුරු කරලා ඉන්නකොට අක්කර 400ක් කරලා තියෙනවා. කවුද ඒකට වක් කියන්නේ? එහෙම සිද්ධියක් ආවොත් පොඩ කින්න කොහෙද කියන්නකො? ඔව් ඉබෑනම් සමයපොක 350 ஏக்கர் வைங்களன் ஒரு பிளவுக்கு வைங்களன் அப்ப அந்த 350 ஏக்கர் சொல்றதுக்கு கொடுத்துருக்கு ரைட். ஆனா நானும் சில வேளை போய் பார்க்கிறேன் 400 ஏக்கர் செய்யுங்க பண்ணப்பட்டிருந்தா அதுக்கு பொறுப்பு கூடுறாரு. කවුද වකින් බාර ගන්න? எல்லாம் மீதியான இடத்துக்கு ஒரு பிளவுல மட்டும் 6 ஏக்கருக்கு இப்படி நடந்திருக்குது, அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது நான் இப்போ உதாரணத்தை சொல்றேன். இதே போலதான் எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. எங்களுக்கு பொய்ய நிறுவ தேவையில்லை, எங்களுக்கு ஒரு விடாங்கும் சரிதாங்க. GPS அடிக்கிறது ஒரு புலனா மன்னா மாவட்டத்தில் இருந்தா இந்த முறை வந்து இந்த 100 பேரை கலெக்ட் பண்ணுங்க. வார முறை நானாட்டம் பக்கம் ஒரு 100 பேரை கலெக்ட் பண்ணுங்க. மக்களுக்கான தான் இதெல்லாம் சொல்ல வேண்டும். அது திருப்பதி கொடுக்கறதுக்கு வழிக்கிறாங்க. நீங்களும் அதைத்தான் செய்யறீங்க. ஒரு தனிட்ட 15 ஏக்கர் இருந்தா அவன் ஒரு ஏக்கர் செய்யறான். ஒரு ஏக்கர் தாண்டி இருந்தா அதை செய்யலாம இருக்கு. ஆனா நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இந்த மக்களுக்கு நீங்க எந்த விதமான நன்மையை செய்யணும்ன்றதும் இல்லை. ஆனா உண்மையா எப்படி சொன்ன மாதிரி நீங்க திரும்ப அதே தான் செய்யறீங்க. இல்ல மாற்றத்தை கொண்டு வரும். 2026 கொண்டு வரும். உங்கள்கிட்ட கருத்து நான் நகல் விட்டு தங்கி எடுக்கலாம். அப்போ எல்லா அமைப்புகள்லாம் அதில் தீர்மானம் கொடுப்போம். நாங்க வந்து எல்லாத்தோட கேட்கல சார். காரோடைய ஒரு பிரச்சனையும் இல்லை சார். தாராளமான நன்மை இருக்கு, உணவும் இருக்கு, தாராளமான உணவும் இருக்கு, தண்ணி கடல்ல ஓடுற அளவுக்கு இருக்கு. மனசு முக்கோணம் மனசு හරි මේ අවුරුද්දේ මේ යන විදිහම යන්න දෙනවා. මුදල් සම්බන්ධ බෙදයක් වෙන්නේ අපි ඒවත් තියන්න. හැබැයි අපි තීන්දුවක් ගත්තා අනිවාර්යයෙන්ම මේ ඔයගොල්ලෝ කතා කරන කමිටි එක සම්බන්ධ අපි ඇමතුමත් එක්ක කතා කරලා ඒ තියෙන නීතිමය උපදෙස් සහ පළාත් සභාවත් එක්ක කතා කරලා ඒ ඔක්කොත් එක්ක කතා කරලා මේකට අදාළ වෙනස්කම් කරගන්න තීන්දුවක් ගත්තාද? ඊගාව යල්කන්නේදී වඩාත්ම සාධාරණ ලෙස ගොවීන්ට මේ ඉඩම් ලබා දීමකට අපි අද තීන්දුවක් ගන්නවා. අපි කරනවා අනිවාර්යයෙන්. இன்றைய தினம் அது நிச்சயமான ஒரு கருத்து தெரிவிக்கிறோம். என்ன சொன்னால் வருகின்ற வருடம் சாதாரண விவசாயிகள் நன்மை அடையக்கூடிய வகையில் முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து நிச்சயமா எடுத்த இந்த தீர்மானத்தை உங்களுக்கு தருவோம். දැන් 2021 කියලා ඔයගොල්ලෝ කිව්ව දැන් අවුරුදු 8ක් 9ක් කියලා දැන් අවසානට 21කට ආවා. 21 ඉඳලා හරි කමක් නැහැ. මෙන්න මේ ඉඩම් වෙන්දේසි කිරීම සහාය මුදල් ලබා ගැනීමේ මුදල් විදන් කිරීම සම්බන්ධව අනිවාර්යයෙන්ම ප්‍රධාන සංවිධානයටත් ඒ වගේම මම හිතන්නේ අපි මේක අපිට පුළුවන් රාජ්‍ය ආයතන ගැන පුළුවන් අපිට කෝපා එකේනේ කෝපා ඔව් කරන්න පුළුවන් දාලා හරි ඒ දෙකෙන් අපි බලමු මොකද මේ සල්ලි වලට කරලා තියෙන්නේ කියලා. ඒ නිසා අදාළ ඒ නේද මම දන්නේ නැහැ කියන්න එපා. ඒවා මෙතන කිව්වොත් එතන කියන්න බෑ කමිටුවේ ගිහිල්ලා නේ. ඔයා බාර ගන්නකොට බාණ්ඩ ගන්න ලෙස ඔක්කොම බාර ගන්න ඕනේ. அதாவது நான் இப்போ நிதி தொடர்பான விடயத்தில் 2021ஆம் ஆண்டிலிருந்து இங்கே இருப்பதாக கூறப்படுது. ஆனால் அதுக்கு முதல்ல நடந்திருக்குது. எதிர்பார்த்து இருப்பினும் நாங்கள் இந்த நிதி தொடர்பான விடயங்களை கையாளுறதுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் அரசு அலுவலக மட்டத்தில் ஆய்வு விசாரணைகளை மேற்கொண்டு கோப்பா அதே போல கோப் குழுவினூடாக இந்த விசாரணைகளை ஆரம்பித்து போவோம். ஆனால் இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே நீங்கள் உங்களோட கணக்கு வழக்கு அந்த விஷயங்களை சரியான முறையில் சரி செய்து கொள்ளுவோம். அங்கே வந்து எனக்கு தெரியாது சொல்லி சொல்ல இயலாது. මෙතෙක් කල් ගිහින් තියෙන මම කර වෙනම පාරකනේ. ඒ නිසා ඕගොල්ලෝ පැත්තකට ලෑස්ති වෙන්න
ඔයගොල්ලෝගේ අදාළ ඒ කරපු දේවල් කරේ කොහොමද? කවුරු උපදෙස් දුන්නේ? කොහෙද තීන්දුව ගත්තේ? නේද? සල්ලි කාටද දෙන්නේ? මේ පතරකට දුන්නේ කොහොමද? ඒව ගැන ඔයගොල්ලෝ ලෑස්තිලා ඉන්න. ඒතකොට දේශීය අපිට ඉක්මනට මේක කරගන්න. எனவே நீங்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை எதுக்கு எப்படி செலவழிச்ச நீங்கள், எவ்வளவு சேகரிச்ச நீங்கள், எந்தெந்த நிறுவனங்களுக்கோ இல்லை நபர்களுக்கோ இந்த வகையில் கொடுத்த நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தயார் செய்து வச்சிருங்க. இப்போ அந்த விசாரணையும் போது உங்களுக்கு அதுக்கு இலவாகவும் உங்களுக்கு கூடியதாக இருக்கும். சரி, நேற்று நான் பாண்டியங்குளம் டிசிசி போட்டு முடிவுகளை எடுத்த மது கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அதே போன்று எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உண்மையில இந்த இதில் வந்து குறிப்பிட்ட நான் 2024ஆம் ஆண்டுல இருந்தால் நான் இந்த பொறுப்பு 2023 டிசம்பர் வந்தது. அதிலே எனவே இந்த இது ஒரு நல்ல அந்த பொதுவாக இந்த குறிப்பிட்ட நிதியை நல்ல நோக்கத்தோட பயன்படுத்தணும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த சில அந்த எல்லாத்தையும் முறைப்படுத்தி என்னுடைய அந்த காலப்பகுதியில் கூடுதலான அளவுக்கு எந்த ஒரு நிதியும் பிள்ளையான வழியில் ஒரு தனிப்பட்டவர்கள் இந்த கையில் போகாத மாதிரி ஒரு பொது நோக்கத்தோடு பயன்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த இதுகளை செய்தது. எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே உள்ள நிதிகள் எல்லாம் உரிய இதுகளில் ஒரு கல்வி அபிவிருத்தி நிதியம் என்று ஆரம்பிக்கப்பட்ட நிதி எடுத்தது. மற்ற குறிப்பிட்ட அளவு நிதி கமலநாத் நகலத்திட்ட இருக்கிறது. மற்றது இப்போ இருக்கிற இந்த முறை இழந்து கூட்ட தொகையும் அந்த திட்டமிட்ட குழு அமைப்பு எந்தவித செலவும் செய்யாமல் அதை எங்கள்கிட்ட இது மட்டும் அப்படியே வைத்திருக்கோம். எங்கள்கிட்ட அடுத்த நடைமுறைகளுக்கு வரும் மட்டும் நாங்கள் அது எதிர்காலத்தில் என்ன செய்யலாம்ன்றதை இந்த விசாரணை இது சம்மந்தம் வந்தாலும் அல்ல அது கமவாகவும் நாங்கள் எதிர்காலத்திலே அதை தீர்மானம் எடுக்கிறோம். அது மட்டும் இந்த திட்டமிட்ட குழுவில் இருக்கிற அந்த நிதியை நீங்கள் பயன்படுத்தப்படாமல் இந்த நோக்கத்தையும் பயன்படுத்தாத நான் அது சம்மந்த எழுத்து மூலமாக உங்களுக்கு அறிவிப்பேன். அதே போல் ஆக்டிவிட்டி இருக்கிறதையும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு சீராக பேணுமாறும் அந்த உங்கள் கணக்கில் வைத்திருக்குமாறும் நாங்கள் எதிர்காலத்தில் அது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை வந்து நாங்கள் எடுக்கலாம். எனவே இந்த கூட்டத்திலே இப்போ தற்பொழுது எங்கள் இந்த டிரெக்டர் பணிப்பாளர் இரிகேஷன் அவர்கள் ஒரு பதவி எங்களுக்கு தந்தால் மேலதிகமாக புலவுகளை திறக்கலாம் என்று சொன்னால் இந்த அவர் ஏற்கனவே எங்கள் தவிசாளர் மாந்தமேற்கு அவர்களால் ஒரு லிஸ்ட் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதிலே பரிசீலனை செய்து பொருத்தமானவர்களுக்கு நாங்கள் காணி வழங்குறதுக்கு அந்த அவர்களின் இதன்படி இதுக்கு வழங்கலாம். எனவே அது நீர்ப்பாசன திணைக்களம் தான் அந்த தொழில்நுட்ப ரீதியிலே அந்த தகவல் எங்களுக்கு தர வேணும். எனவே அதை தந்தால் நாங்கள் இன்னொரு விசேட கூட்டத்தை விசேட ஒழுங்கு செய்து அனுமதியை பெற்ற பின்பு நாங்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்யலாம். ஏனென்றால் இது அரசாங்க அதிகார வகையில் இது நானூறு இந்த கமிட்டி அந்த அதிகாரத்தின்படி ஒரு தலைவராக இருக்கிறவருடைய முழு தீர்மானங்களும் வந்து அமைப்புகள்லாம் அதில் சொல்ல வேணும். ஆனால் இது இந்தியா இந்த தீர்மானம் கொண்டபடியே ஒரு மேலதிகமாக இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை பரிசீலனை செய்து போட்டு வழங்கலாம். எனவே இந்த கூட்டத்துக்கு வருகிற அந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைய இந்த கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி.